ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி சமையலுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சிக்கன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி சிக்கனில் வந்து தேங்காய் பால் சிக்கன் கிரேவி வச்சிடலான்னு இருக்கிறேன். அதை எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். சிக்கன் க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். இனி நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் வச்சாச்சு அடுப்பில். இப்போ எண்ணெய் விடுறோம் தாளிக்கிறதுக்கு. நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேங்க. இது வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். கடுகு வெடிச்சாச்சு, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இதை கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 சின்ன சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நீ மசாலா போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த பேபி சிக்கன் பவுடர் பேக்கில் கிடைக்கிது இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது கிளறி விட்டுடலாம். சிக்கனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். இப்போ நான் தேங்காய் பால் வேறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1ஆம் பால் 2ஆம் பால் 1 அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ இந்த 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். முதல் பால் திக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இனி இதெல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இது இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி இந்த தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும். நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி விட்டு வந்திருக்கு, நிறைய தண்ணி வந்தாச்சு. சரி, நீ கொஞ்சம் தண்ணி வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு. இந்த நேரத்தில் நமக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சிம்மில் வச்சு தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. இது கட்டியாக முதலே எடுத்த பால், அதனால் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கவனமாக, இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். சிம்மில் தான் அடுப்பு வைக்கணும். 2 செகண்ட்ங்க, கொதிக்க விடக்கூடாது. கவனமாக அதை இறக்கிற வேண்டியதுதான். இப்போ மல்லி எல்லாம் தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.